இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் தனித்தனி இடம் கொடுக்கப்படுகிறது. தனித்தனியாக அவரது விளைநிலங்களுக்கு பின்புறமாக அந்த விளைநிலங்களுக்கு பின்புறமாக ஒரு இடம் தனியாக கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்தில் தான் கிட்டத்தட்ட அது ஒரு 200 அடி நீளம் இருக்கும், ஒரு 10 அடி அகலம் இருக்கும். 10 அடி அகலமும் 200 அடி நீளமும் இருக்கும். அந்த பகுதி 10-12 அடி அகலமும் 200 அடி நீளமும் இருக்கும். அந்த பகுதியில் தான் அந்த கூட்டு குடும்பத்திற்கு இறந்தவர்களை அந்த இடத்தில் தான் புதைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தனது இறந்தவர் நினைவாக அவர்களை நிரந்தரமாக ஒரு நினைவிடம் கட்ட முயற்சிக்கிறார் என்றால் அதற்கு அனுமதி கொடுப்பதா வேண்டாமா? இந்த மாதிரி சிமெண்டெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை அவங்ககிட்ட இருக்கிற கல்லை வச்சுட்டு நிரந்தரமாக ஒரு நினைவிடம் கட்ட ஒரு முயற்சிக்கிறார் அப்படின்னா, ஆனால் அந்த நினைவிடம் கட்டுவதற்கு ஒரு 50 வருஷம்தான் அந்த நினைவிடம் கட்டணும். 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நினைவிடம் என்பது தகர்க்கப்பட்டுவிடும். ஒரு நினைவிடம் கட்டுறது இப்போ 100 வருஷமாக ஒரு நினைவிடம் எங்கேயுமே பெரும்பாலும் இருக்கிறதில்ல. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், ஏதாவது வரலாற்று சம்மந்தமானவர்கள், அவங்க தான் ஒரு 100, 200, 300, 400 வருஷங்களுக்கு அவர்களுடைய நினைவிடம் இருக்கும், கல்லறைகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்களுடைய உறவினர்களோ குடும்பத்தார்களோ யாராவது இறந்து போய்விட்டால் அந்த நினைவிடம் இருக்குல்ல, இறந்தவர்களை அடக்கம் செய்த அந்த நினைவிடம், அது அதிகபட்சமாக ஒரு 50 வருஷத்துக்கு மேலாம் யாரும் அதை பராமரிக்கிறது கிடையாது. நிறைய பேர்லாம் நினைவிடம் கட்டுறதே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் ஒரு 90% மேலே உள்ளவங்க நினைவிடமே கட்டுறது கிடையாது. இப்போ மின்சார மயானம் வந்துருச்சு. மின்சார மயானம் உடலை உள்ளே விட்டு எரிச்சிட்டு சாம்பலை எடுத்து கரைச்சிட்றாங்க. அவங்க எங்கே போய் நினைவிடத்தை கட்டுறாங்க? உடலை புதைக்கிறார்கள் என்றால் கூட நிறைய பேர் உடலை புதைக்கிறவும் செய்கிறாங்க, எரிக்கவும் செய்கிறாங்க, புதைப்பவர்களும் இருக்கிறார்கள். புதைப்பவர்கள் கூட அவர்கள் எத்தனை பேர் நினைவிடம் கட்டிகிட்டு இருக்காங்க? பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, அவங்க நினைவிடம் கட்டுறாங்க. அந்த நினைவிடத்திற்கு எத்தனை ஆட்காலம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். 50 வருஷம் அதை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு வாடகை கொடுக்கணும். பெரிய கல்லறைகளில் 50 வருஷம் அந்த மாதிரி நினைவிடம் நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் வாடகை கொடுக்கணும். அதனால் நிறைய பேர் புதைப்பாங்களை கண்டி அதை அது நினைவிடமாக தொடர்ந்து பராமரிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருவர் இறந்த பிறகு அவரை புதைப்பதற்கு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் இறந்தவர்களை புதைப்பதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது. அது எப்போவுமே அந்த இறந்தவர்களுக்கு, அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமானவர்கள் யார் இறந்தாலும் அந்த இடத்துல தான் புதைக்கணும். தனித்தனி இடம். ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரில் இறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு தனி பகுதி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் கூட்டு குடும்பம், அதற்கு பின்புறம் விளைநிலம், அந்த விளைநிலத்துக்கு பின்புறமாக ஒரு 200 அடி நீளம், 10 அடி அகலம் ஒரு அடக்கமாக அவர்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே அது இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருக்கும். அவர்கள் வாழ்ந்த அந்த பின்புறமாகவே ஒரு இடம் இருக்கும். இந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாகவே ரொம்ப தள்ளி தொலைவில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதில் இறந்தவர்களை அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து இறந்து போன அத்தனை பேரும் அங்கே தான் புதைக்கப்படுவார்கள், அடக்கம் செய்யப்படுவார்கள். எரிக்கிற வேலைலாம் அங்கே கிடையாது. உடலை எரியூட்டுகிற வேலை அங்கே கிடையாது. அதனால் ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்கு நினைவிடம் கட்ட முயற்சிக்கும் போது அதற்கு ஒரு ஆயுட்காலம், அதாவது நினைவிடம் கட்டுங்க. ஆனால் அங்கே ஒன்றும் சிமெண்டெல்லாம் கிடைக்காது. சரி, கல் எதையோ வச்சு நீங்கள் கட்டுறீங்க, அல்லது ஏதோ ஒன்று செடி கிடி நட்டு, இந்த இடத்துல தான் எனது அம்மா இறந்தார், அவரை நாங்கள் அடக்கம் செய்தோம், இந்த இடத்தில் தான் எனது அப்பாவை நாங்கள் அடக்கம் செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவிடம் வருடந்தோறும் அந்த இடத்துக்கு வருவீங்க, அல்லது தினந்தோறும் வரலாம், அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் வரலாம். யார் இறந்தாரோ அவரது நினைவுகளை திரும்ப நினச்சி பார்த்து கவலைப்படுவது அல்லது அழுதுட்டு போகிறது வழக்கம்தான். அதனால் ஒரு இறந்தவர்களை புதைத்து விட்டால் அந்த இடத்துக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கணும். அப்படியே 100 வருஷம் 200 வருஷம்லாம் ஒருத்தர் நினைவிடம் வைப்பதற்கு அங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது. அதனால் அதற்கான ஒரு ஆயுட்காலம் என்னவாக இருக்குன்னாக்கா ஒரு 50 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு 50 வருஷத்துக்கு மேலே யாருடைய நினைவிடமும் ஒருவர் இறந்து விட்டால் அவர் இறந்த பிறகு ஒரு 50 வருடம் அந்த நினைவிடம் பாதுகாக்கப்படலாம். அது நீங்கள் நினைவிடத்தை கல் அந்த மாதிரி உறுதியாக நிலையாக இருக்கிற மாதிரி எந்த நினைவிடமும் இருக்கக்கூடாது. மண்ணால் இருக்கிற களிமண், அதில் ஏதாவது பூஞ்செடிகளை நடுங்க,
நட்டு ஏதாவது ஒன்று ஒரு மரத்தால் ஏதாவது பெயர் பலகை அப்படி வச்சு இதான் தோற்றம் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயரை எழுதி அந்த இடத்துல வச்சுட்டு வந்து பார்த்துட்டு போகலாம். ஒரு 50 வருஷத்துக்கு அதான் 50 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்த தோண்டி இன்னொருவரை அடக்கம் செய்து விடலாம். அதனால் ஒரு நினைவிடத்திற்கான ஆயுட்காலம் என்பது அதுதான், அவ்வளோதான், 50 வருஷம்தான். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க எப்போதும் ஒரு கூட்டு குடும்பம். அங்கே எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விளைநிலம் கொடுக்கப்படுகிறது, ஒரே அளவு தான். அவங்க குடியிருக்கிற குடியிருப்பு நிலம் என்பது அனைவருக்கும் 1 ஏக்கர் பரப்பளவு தான். அதற்குள் 8 குடும்பம் இருக்கும், 16 பேர் வசிப்பார்கள். அந்த கூட்டு குடும்பத்திற்குள்ளே கூட விளையாடுற இடம்லாம் இருக்கும். அதுக்கு தான் ஏன் 1 ஏக்கர் பரப்பளவு கொடுக்குறீங்க, ஒரு கூட்டு குடும்பம் வசிப்பதற்கு 1 ஏக்கர் பரப்பளவா அப்படின்னா எதற்காக என்றால் ஒரு குடும்பமாக அவர்கள் விளையாட வேண்டும், ஆடுவதற்கு அதாவது கலை படைப்புகளை வெளிப்படுத்துவதற்கு, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு என தனி இடம், விளையாடுவதற்கு என தனி இடம். ஒரு கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஒரு குடும்பத்தினர் விளையாடணும்ல, ஒரு குடும்பத்தினர் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தினரும் விளையாட வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தினரும் விளையாட வேண்டும். இந்த விளையாட்டுங்கிறது அந்த அளவுக்கு இயல்பானது. விளையாட்டுங்கிறது ரொம்ப எளிதாகவும் இருக்கணும். அதுக்காக விளையாடுவதற்காக நீங்கள் தெரு வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியேறி உங்கள் தெருவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கூட்டு குடும்பத்திலே உங்களுக்கு விளையாடுவதற்கான சின்னதாக ஒரு பரப்பளவு. அதாவது விளையாட்டுங்கிறது கலை என்பது அது மாதிரி கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் விளையாட்டும் கலைகளும் எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையோடு ஒன்றியது. இது இல்லாமல் நீங்கள் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்புறம் அதை தாண்டி ஒரு குடும்பத்தில் கூட ஒரு சின்ன இடம், ஒரு 10 அடி அகலம், ஒரு 20 அடி நீளத்துக்கு, ஒரு 10 அடி அகலம் 20 அடி நீளத்துக்கு உங்களுக்கு விளையாடுவதற்கான ஒரு விளையாட்டு மைதானம், கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துவது, அந்த இடத்துல கலைப்படைப்பு திறனையும் வெளிப்படுத்திக்கலாம் அந்த நிலத்தையே. அது மாதிரி ஒரு குடும்பத்திலே இருக்கும். அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துலேயும் அது மாதிரியான இடம் இருக்கும் விளையாடுவதற்கான. அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த இடத்துல விளையாண்டுக்கலாம், ஆடல் பாடல் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு கூட்டு குடும்பத்தினராக ஒன்று கூடி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்புறம் அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி தெரு இருக்கிற பகுதிக்கு வரும்போது அங்கேயும் விளையாட்டு மைதானம் இருக்கும், அங்கேயும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான கலை பூங்காக்கள் இருக்கும், அங்கேயும் காதல் பூங்காக்கள் இருக்கும். அப்போ அங்கே எல்லா கூட்டு குடும்பத்தினரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு. ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்குது. அப்போ இந்த 8 குடும்பத்தினரும் ஒன்று கூடி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அங்கே ஒரு கூட்டு குடும்பத்திற்கு உள்ளேயே ஒரு சின்ன விளையாட்டு மைதானம், ஒரு சின்ன கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சின்ன இடம், இது எல்லாம் உங்கள் கூட்டு குடும்பத்துலேயும் இருக்கணும். அது தெருவுக்கு வந்தாலும் அப்படி. அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தேவைப்படுகிறது. அந்த வகையில் ஒரு கூட்டு குடும்பம், அதன் பின்பு அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்கள்லாம் இருக்குது. 2 வருடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை இடம்பெயர வேண்டும். அதாவது வரிசையாக இருக்கும், 1 2 3 ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 1ஆம் எண் கூட்டு குடும்பம், 2ஆம் எண் கூட்டு குடும்பம், 3ஆம் எண் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டவாறு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும். மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம், 16 விளைநிலம், ஒவ்வொரு விளைநிலமும் 2 ஏக்கர், மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை தங்களுடைய இருப்பிடத்தை விளைநிலத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரும் நிரந்தரமாக ஒரே இடத்துல வசிக்க முடியாது. ஒரு ஊராக இருந்தாலும் அவங்க அந்த ஊரில் நிரந்தரமாக ஒரே கூட்டு குடும்பம், அது அந்த விளைநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுக்கு நிரந்தரமானது, காலங்காலமாக நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்கக்கூடாது. ஒரு 2 வருஷம் ஒரு இடத்துல இருக்கணும். அப்புறம் 2 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தால இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் அங்கே போயிடணும். அப்போ அங்கே அந்த கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்கள் இருக்கும். இப்படி அவங்க விளைநிலம் விவசாயம் செய்கிற நிலமும் சுழற்சி முறையில் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் 2 வருடங்களுக்கு ஒரு முறை. ஆனால் அந்த விளைநிலங்களுக்கு பின்னாடி அந்த கூட்டு குடும்பத்தினர் இறந்து போனால் அடக்கம் செய்வதற்கென ஒரு இடம் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்த யாராவது இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்வதற்கென்று ஒரு கூட்டு குடும்பத்திற்கென தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடம் மாறாது எப்போதுமே. இவங்க சுழற்சி முறைப்படி அடுத்தடுத்த கூட்டு குடும்பங்களுக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெயர்ந்து கொண்டே சென்றாலும் அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதி இருக்குல்ல, அது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு எப்போதுமே நிலையானது தான். அந்த பகுதி என்பது
நிலையானது தான். அந்த கூட்டு குடும்பத்தினர் தங்கள் கூட்டு குடும்பத்தில் யாராவது இறந்து போனால் அவர்களை கொண்டு அந்த கூட்டு குடும்பத்தினருக்கு என எந்த இடம் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்று அந்த கூட்டு குடும்பத்திற்கு சேர்ந்தவர்கள் யாராவது இறந்து போனால் அவர்களை கொண்டு அங்கு தான் புதைக்க வேண்டும், அங்கே தான் அடக்கம் செய்ய வேண்டும். அதனால் இதையும் தெளிவாக புரிச்சுக்கணும். அதாவது ஒவ்வொருவரும் வசிக்கின்ற கூட்டு குடும்ப இருப்பிடம் எப்போதும் நிலையான ஒரு இடம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் வசிப்பீங்க, 20 வருஷமாக உங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் ஒரே வீட்டில் தானே வசிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அது உங்கள் சொந்த இடம், நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள இருப்பிடங்கள் அனைத்தும் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது. ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது என்பதால் அனைவருக்கும் ஒரே அளவு நிலம் குடியிருப்பதற்காக கொடுக்கப்படும். அது மாதிரி விளைநிலமும் ஒரே அளவு நிலம்தான் கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முதல் எண், 2வது எண், 3வது எண், இப்படி 300 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போ 2 வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் வசிக்கின்ற கூட்டு குடும்பத்தை காலி செய்துவிட்டு அதற்கு அடுத்ததாக இருக்கிற கூட்டு குடும்பத்திற்கு சென்று விட வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் தாங்கள் இருக்கிற கூட்டு குடும்பத்தை காலி செய்துவிட்டு 2 வருடங்களுக்கு ஒரு முறை அதற்கு அடுத்தாற்போன்று இருக்கின்ற கூட்டு குடும்பத்திற்கு சென்று விட வேண்டும். இப்படியே சுழற்சி முறையில் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நிலையாக ஒரு கூட்டு குடும்பத்தில் யாருமே வசிக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பம் இருக்கின்ற பகுதியில் நிலையாக ஒரு இடத்தில் யாரும் வசிக்க முடியாது. அது மாதிரி அவர்களுடைய விவசாய நிலமும் நிலையாக இது எனது தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை விவசாயம் பண்ண முடியாது. 2 வருஷம் நீங்கள் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறீங்க, அப்புறமா அதை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுக்கு அடுத்தாற்போன்று இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் இருக்கின்ற இடத்துக்கு சென்று வாழ வேண்டும். அதற்கு பின்புறமாக உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதின்னு ஒன்று இருக்குது. அது நிரந்தரமானது. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டே போகணுங்கிற அவசியம் இல்லை. அது ஏற்புடையதாக இருக்காது. அதனால் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதி என்பது எப்போதும் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு என நிலையாகவே கொடுக்கப்பட்டுவிடும், நிரந்தரமாகவே கொடுக்கப்பட்டுவிடும். அதில் எந்த சுழற்சி முறையும் கிடையாது, எந்தவித மாற்றமும் கிடையாது. இருப்பிடத்தையும் விளைநிலத்தையும் மட்டும்தான் 2 வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இப்படி மாற்றுறாங்கன்னா அப்போ தான் ஒரு புதுமை என்பது. எப்போதும் ஒரே இடத்துல நிலையாக இருக்கக்கூடாது. நிலையாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, அடிமைத்தனம் விடும். பரம்பரை எங்கள் தாத்தா பிறந்த ஊர் இது, எங்கள் தாத்தா பிறந்த வீடு இது, எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தா பிறந்த வீடு, எங்கள் ஆயா பிறந்த வீடு, எங்கள் தாத்தா பிறந்த வீடு, பாட்டி பிறந்த வீடு, எங்கள் பூட்டி பிறந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஏதாவது வரலாறு உருவாக்க ஆரம்பித்து அப்புறம் அது மீது உங்களுக்கு வெறி வந்துடும். அதனால் ஒரு புதுமையாக இருக்கணும். எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எல்லா விளைநிலமும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு இடத்துல வசிக்கிறீங்க 2 வருஷம், இன்னொரு 2 வருஷம், அடுத்த 2 வருஷம் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. இது உங்களுக்கு புதுமையாக இருக்குதுல்ல. ஒரு புதுமையை எதிர்கொள்கிற ஒரு மனோபாவம். ஒரே இடத்துல எனக்கு காலங்காலமாக எங்கள் அப்பா தாத்தா எல்லோரும் இதே விளைநிலத்தில் தான் நாங்கள் உழைக்கிறோம், இதே இருப்பிடத்தில் தான் வசிக்கிறோம் என்றால் அது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் புதுமையை எதிர்கொள்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம கொடுக்கணும். சரி, இந்த 2 வருஷம் இந்த விளைநிலத்தில் உழைச்சிட்டோம், இந்த இடத்துல குடியிருந்துட்டோம், அடுத்த 2 வருஷம் அதுக்கு அடுத்தால இருக்கிற விளைநிலம் அந்த குடியிருப்பு அங்கே நம்ம போவோம், அங்கே இருக்கிறவங்க அதுக்கு அடுத்தால உள்ள இதுக்கு போவாங்க. இப்படி மாறும்போது ஒரு புதுமையான ஒரு மனப்பான்மை ஏற்படும், ஒரு புதுமையை எதிர்கொள்கிற ஒரு மனப்பான்மை. அதே நேரத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதி எப்போதும் ஒரே இடம் தான். ஒரு கூட்டு குடும்பத்திற்கென அவர்களுக்கென ஒரு இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக அந்த கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்த யார் இறந்தாலும் அவர்கள் இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்வதற்கென ஒரு கூட்டு குடும்பத்திற்கென ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதில் எப்போதும் எந்த காலத்திலும் மாற்றம் கிடையாது. காலமாக அது 100 வருஷம் ஆனாலும் சரி, 200 வருஷம் ஆனாலும் சரி, அவங்க அந்த இடத்துல தான் அவர்களது கூட்டு குடும்பத்தில் யாராவது இறந்து போனால் அங்கு தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் எந்த சுழற்சி முறையும் கிடையாது.